Hi all, welcome to another beautiful vlog. So இன்னைக்கு ஆர்த்தி பாலாஜி மேக்ஓவர் ஸ்டைல்ஸ்ல வந்து ஒரு ஈவினிங் ரெசிபி பிகாஸ் வி ஆல் ஸ்டே அட் ஹோம். எல்லாருமே வந்து கவர்மெண்டோட ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் ஃபாலோ பண்ணி கண்டிப்பா வீட்டில் இருங்க. ஸோ இந்த வேல்யூபிளான டைமை வந்து வீட்டில் வந்து எப்படி ஒரு ஹெல்த்தியான ஸ்நாக்ஸ் வந்து பண்ண போறாங்க. ஸோ எங்க அம்மா முத்துலட்சுமி தான் வந்து இந்த ரெசிபி உங்களுக்கு வந்து சொல்ல போறாங்க. ஸோ என்னென்ன இருக்குன்னு முதல்ல இதுல தேவையான பொருட்கள் வந்து பருப்பு வடை தான். இது நம்ம நார்மலா பண்ற பருப்பு வடை மாதிரி தான் பண்ண போறேன். மசாலா வடை பண்ணுவோம் இல்லையா. ஸோ இது வந்து நான் வந்து இது கூட வந்து கொள்ளு அரிசி, நம்ம இட்லி அரிசி கொஞ்சமும் கொள்ளும், அதாவது நான் வந்து ஒரு 2 அழகு கடலைப்பருப்பு, 1/2 அழகு இட்லி அரிசி, அப்புறம் ஒரு 1/2 அழகு கொள்ளு பயிறு பருப்பு அது வச்சிருக்கேன். ஊற வச்சிருக்கேன். நல்லா சோக் பண்ணி ஒரு 3 hours ஆயிடுச்சு சோக் பண்ணி வச்சு. ஸோ அது கூட வந்து ஜவ்வரிசி வந்து ஒரு 1/2 டம்ளர் மட்டும் எடுத்துட்டு சுடுதண்ணியில் சோக் பண்ணி வாஷ் பண்ணிட்டு சுடுதண்ணியில் சோக் பண்ணி வச்சிருக்கேன். ஸோ இதுதான் மெயின் இன்க்ரீடியன்ஸ். இதில் எப்பயுமே நம்ம பருப்பு வடை வந்து கொஞ்சம் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். அது வந்து இன்னும் கொஞ்சம் பசங்களுக்கு பிடிச்ச மாதிரி கொஞ்சம் ஃப்ளஃபியாக கொஞ்சம் டெக்கரேட்டிவாக இருந்தால் அழகாக இருக்கும் இல்லையா. அதுக்காக நான் இதை ஆட் பண்ணியிருக்கேன். இது கூட வந்து நான் இன்னைக்கு போட போகிறது வந்து முருங்கைக்கீரை. பசங்க கீரை சாப்பிட்றதே கிடையாது. ஸோ அதனால முருங்கைக்கீரை போட்டிருக்கேன். பொட்டேட்டோ வந்து துருவி வச்சிருக்கேன். ஓகே. ஸோ யூஸ்வலாக நம்ம வந்து வடைக்கு போடுற வெங்காயம் வந்து நல்லா ஆனியன் கட் பண்ணி வச்சிருக்கேன் பொடியா, பச்சை மிளகாய், புதினா, கருவேப்பிலை, கொத்தமல்லி, இஞ்சி. யூஸ்வலாக பூண்டு போட மாட்டோம் நம்ம, ஏன்னா பூண்டு போட்டால் வடை கருகிடும். ஸோ இதை நானே ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறேன். இந்த மாதிரி முருங்கைக்கீரையும் பொட்டேட்டோ எல்லாம் வந்து நம்ம வடையில ஆட் பண்றோம். இன்னும் நம்ம கேரட், பீட்ரூட் இதெல்லாம் ஆட் பண்ணிக்கலாம். பட் முருங்கைக்கீரை பசங்க சாப்பிடாததுனால இது ரொம்ப ரொம்ப அழகா கிறிஸ்பியா வரும். கண்டிப்பா எல்லா பசங்க வந்து குழந்தைங்க இதை சாப்பிடுவாங்க. கொஞ்சம் ஸ்பைஸியா விரும்புவாங்க, ஸ்மெல் நல்லா இருக்கும்ன்றதுக்காக ஒரு 4 காஞ்ச மிளகாய் எடுத்து வச்சிருக்கேன். அது வந்து நம்ம இந்த மாவு அரைக்கும் போதே சேர்த்து அரைச்சிருவோம். மாவு வந்து ரொம்ப பேஸ்டா இல்லாம 1 பாதியா அரைச்சா போதும். அது கூட வந்து மசாலா ஒரே ஒரு பட்டை எடுத்து வச்சிருக்கேன், கிராம்பு ஒரு 3 எடுத்து வச்சிருக்கேன், சோம்பு கொஞ்சம் எடுத்து வச்சிருக்கேன், ஒரு 4 மிளகாய். ஸோ இது வந்து நல்லா பவுடர் பண்ணிட்டு அதுக்கு கூடவே இந்த பருப்பு போட்டு அரைச்சிடலாம். இன்னும் கொஞ்சம் நல்லா கலர்ஃபுல்லாக இருக்கணுன்றதுக்காக ஒரு ஸ்பூன் தனியா, 1 ஸ்பூன் மிளகாத்தூள் மிக்ஸ் பண்ணி வச்சிருக்கேன். ஸோ இதுவும் அது கூட போட்டு ஆட் பண்ண போறோம். முதல்ல இந்த மாவு ரெடி பண்ணிட்டு அது கூட இதெல்லாம் போட்டு மிக்ஸ் பண்ண போறோம். இப்ப தனித்தனியா அரைக்கணுமா? இல்ல, இந்த இதுல எல்லாமே ஒண்ணா தான் ஊற இத மட்டும் தனியா அரைக்க போறோம். இத மட்டும் தான் அரைக்க. சோ இத மட்டும் தான் அரைக்க போறாங்க. இது எதுவுமே அரைக்க போறது இல்ல. ஓகேவா? சரி, முதல்ல அரைச்சிட்டு 1 பாதியமா தான் அரைக்க போறேன். ஓகே. சோ 1 பாதியமா இத அரைச்சிட்டு நம்ம காமிக்கலாம். ஓகே. சோ இப்போ இது நல்லா கிரைண்ட் பண்ணிட்டீங்க இல்லையா? 1 பாதியமா ரொம்ப கிரைண்ட் பண்ணல. அது பருப்பெல்லாம் அப்படியே முழுசாவே தெரியற மாதிரி கிரைண்ட் பண்ணிருக்குது. அது கூட வந்து ஜவ்வரிசி முதல்ல போட்டுக்கிறேன். ஜவ்வரிசி வந்து கொஞ்சம் நல்லா மிக்ஸ் ஆகணும் இதோட. அதுக்கப்புறம் தான் மீதி எல்லாமே போட போகிறோம். ஸோ இந்த ஜவ்வரிசியும் இப்போ அந்த அரைச்சதையும் நல்லா கலந்துக்கிறீங்க. நல்லா ஓரளவுக்கு 2 ஓரளவுக்கு வந்துருச்சு. ஸோ இது கூடவே வந்து கொஞ்சம் உப்பு கொஞ்சம் தான் போடுறேன் நான். ஆமாம், ஒரு ஸ்பூன் அளவுக்கு போட்டுருக்கேன். ஸோ அது கூட வந்து கீரை கொஞ்சம் நல்லா ஒட்டிட்டு இருக்கும் முருங்கைக்கீரை. அதனால கொஞ்சம் நல்லா உதுத்து பிசைஞ்சிடணும். எந்த கீரை வேணா போட்டுக்கலாமா? எந்த கீரை வேணா போடலாம். முருங்கைக்கீரை வந்து கொஞ்சம் கிறிஸ்பியா இருக்கும், மற்ற கீரைலாம் சாஃப்டா இருக்கும். பெஸ்ட் சஜஷன் வந்து முருங்கைக்கீரை. நிறைய அயன் இருக்கு இல்லையா? அயன் கண்டென்ட் ஜாஸ்தி இருக்கு, நம்ம வீட்லயே இருக்கு. ஆமா, இது வந்து ரொம்ப ஆர்கானிக்கான ஒரு முருங்கைக்கீரை, எங்களுடைய மரத்துல இருந்து பறிச்சது. இந்த முருங்கைக்கீரை வந்து ஒரு சுத்தி கூட போடலாம் கடலைப்பருப்போட. ஒரு சிலருக்கு அது பிடிக்காது, அதனால நான் வந்து முழுசாவே போடுறேன். ஸோ எல்லாத்தையும் ஒன்றா போட வேண்டாம், ஒன்றா போட்டுட்டு இப்போ சில்லி, புதினா, கருவேப்பிலை, கொத்தமல்லி, ஸோ ஆனியன் கடைசியாக போட்டு அது கூட கொஞ்சம் மிளகாத்தூள் போட்டுக்கிறேன். அப்போ நல்ல உள்ள காரம் நல்லா இருக்கும். ஏற்கனவே மிளகாவும் போட்டிருக்கோம், பச்சை மிளகா போட்டிருக்கோம், காஞ்ச மிளகா போட்டிருக்கோம். தனியாத்தூளும் ரொம்ப காரம் ஆகிடாதா? இல்லை, இவ்வளோ பருப்புக்கு கொஞ்சம் உள்ள காரம் உரைச்சா நல்லா இருக்கும். கடைசியில் ஆனியன் போட்டு ரொம்ப பண்ண ஜூஸ் ஆகிடும் ஆனியன்.
ஆனால் ஆனியன் மட்டும் கடைசியில் போட்டு ரொம்ப டைட்டாக இப்போ செய்யக்கூடாது. ஏற்கனவே கரம் மசாலா நம்ம போட்டு அரைச்சிடும் இது கூடவே. இது கூட பிள்ளைங்க ஆசைப்பட்டாங்கன்னா தேங்காய் கூட போட்டுக்கலாம். தண்ணி ரொம்ப இருந்தால் எண்ணெய் ரொம்ப இழுக்கும், அதனால் என்ன கட்டியாக இருக்கணும். அது தண்ணி ரொம்ப ஆட் பண்ணக்கூடாது. ரொம்ப பிசைஞ்சிக்கிட்டே இருந்தோம்னா ரொம்ப தண்ணி வெட்டுரும். அதனால் வெங்காயம் போட்ட பிறகு ரொம்ப பிசைய வேண்டாம், மிக்ஸ் ஆகிற அளவுக்கு பிசைஞ்சா போதும். கரண்டிலெல்லாம் வச்சா இந்த அளவு நம்மளால கரண்டிலெல்லாம் பண்ணால் இந்த அளவு நம்மளால மிக்ஸ் பண்ண முடியாது. மிக்சிங் தான் இது ரொம்ப முக்கியம். அதனால கையில் தான் நம்ம வந்து நல்லா பேசணும் இல்லையா? ஆமாம். ஸோ நல்லா ப்ரெஸ் பண்ணிவிட்டு இது ஊரெல்லாம் வைக்கணும் ஒரு 5 நிமிஷம் நம்ம இப்போ இந்த டேரெக்டாக ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு போட்டுக்கலாம். இல்லை எண்ணெய் காய வச்சு கூட இதை ரெடி பண்ணிக்கலாம். கொஞ்சோண்டு உப்பு இருக்கான்னு பார்த்துக்கிறேன். கொஞ்சம் தேவைப்படுது உப்பு. இதில் நார்த் இந்தியன் போடும்போது இந்த மாதிரி காயெல்லாம் போட்டு பண்ணும்போது அதில் வந்து தனியா போடுவாங்க. அது ஒரு சிலருக்கு ரொம்ப பிடிக்கும். முழுசாவே போடுவாங்க, ஒன்றும் அதிகமாக உடைச்சிட்டு போடுவாங்க தனியா. அதுவும் நல்லா இருக்கும். முழுசா பாதியாக இடிச்சு போடுவாங்க. ஸோ தனியா வேணும்னா போட்டுக்கலாம். அந்த ஃப்ளேவர் அவங்களுக்கு பிடிக்கும். நமக்கு வேணும்னா பசங்க குழந்தைங்க சாப்பிட்றோம் தனியா நிறைய போடல. பிசைஞ்சு ஒரு 5 மினிட்ஸ் போதும். அது கொஞ்சம் ஊறணும் இல்லை, ஒரு 5 மினிட்ஸ்க்கு அப்புறம். ஸோ இப்போ வந்து 5 மினிட்ஸ் ஆயிடுச்சு இந்த வடை ஊறி இல்லையா? 5 மினிட்ஸ் போதும் சொன்னீங்க இல்லையா? ஸோ இந்த மாதிரி ரவுண்டா போட்டுக்கிறீங்களா? இல்லை, வடை தட்டுறதுக்காக ஈஸியாக இருக்கும், அப்படி கூட போட்டுருவேன். ஸோ இது தட்டுறதுக்காக நம்ம வந்து ரவுண்டா போட்டுருவோம். இதை இப்போ ப்ரெஸ் பண்ணுவீங்களா? இல்லை, ஓகே. இப்போ வந்து நல்லா இருக்கும். இது எங்களோட அயன் கடாய் இது. ஸோ ஆயில் வந்து நல்லா சூடாயிருச்சு. உருண்டை வந்து ரொம்ப குண்டா போட்டால் பிடிக்காது. சப்பையா ஷேப்லெஸ்ஸாக இருந்தால் அந்த கார்னெல்லாம் நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். அதனால் ஜஸ்ட் கிறிஸ்பியாக வேணுன்றதுக்காக ரொம்ப குண்டா போடலை. ஒரு இந்த இவ்வளோ எண்ணெய்க்கு வந்து ஒரு 8 வடை வரைக்கும் போடலாம். எப்பயும் வடை வந்து இது கொஞ்சம் ஸ்லோவாக தான் வேகும். எவ்வளோ நேரம் ஆகும் ஒரு வடை வெந்து? 5 to 10 minutes அழகாக வந்துடும். 5 மினிட்ஸ் ஆகும். நல்லா இருக்கும். திருப்பிட்டீங்களா? இப்போது கொஞ்சம் கோல்டன் ப்ரௌன், ரொம்ப ப்ரௌன் ஆக வேண்டாம். பாருங்க, இது பார்க்கறதுக்கே நல்லா கிறிஸ்பியா நல்லா வரும். பாருங்க, வடை ஷேப் இல்லாமல் இருக்கும், பட் நல்லா பார்க்கறதுக்கு வந்து நல்லா ஃப்ரெஷ்ஷா ரெகுலர் வர மாதிரி இருக்க வேண்டாம். So back to vada now. நல்ல கோல்டன் ப்ரௌனை விட கொஞ்சம் ஜாஸ்தி ஆகும்போது இது மாதிரி எடுத்துடலாம். ஓகே, ஸோ இவ்வளோதான் இல்லையா? இது வந்து நம்மளுடைய கிறிஸ்பியான ஒரு ஹெல்த்தியான வடை வந்து ரெடி ஆயிடுச்சு. நல்ல ஒரு கோல்டன் ப்ரௌன் வரணும். வெள்ளையாக இருக்கு கொழுக்க, உள்ள சாஃப்ட் ஆகிடும். ஸோ வடை குண்டு குண்டாக போடாமல் ஷேப்லெஸ்ஸாக தான் போட்டிருக்கு. நாட் லைக் பக்கோடா ஆல்சோ. ஸோ நீங்கள் பண்ண மாவில் வந்து ஒரு நிறைய வரும். ஸோ இது ஒரு செட் ஆஃப் வடை ரெடி ஆயிடுச்சு. நம்ம வீட்டில் செய்யும்போது கூட 2 சாப்பிடுவாங்க பசங்க. அதுக்காக வந்து நிறையவே செஞ்சு வெளியில நம்ம இது மாதிரி அன்ஹைஜீனிக்கா வாங்கி, ஸ்பெஷலி இந்த மாதிரி ஒரு டைம்ல வந்து அவாய்ட் பண்றதுக்கு இந்த மாதிரி கொஞ்சம் யம்மியா கிறிஸ்பியா ஒரு நல்ல ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸா வந்து இந்த வடை இருக்கும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பா டூ சப்ஸ்கிரைப்
Aarti Balaji Makeover Style. Thanks for watching.